ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருவீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்தோம்னா சூப்பராக ஒரு லவ் சாங்க, லவ் பிஜிஎம். அந்த பிஜிஎம் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்து வரைக்கும் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு முடிஞ்சாலும் டீட்டாக வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த எடிட் பண்ண பார்த்தா லைவ் மோஷன் அப்ளிகேஷன். அதுக்கான ஆப் லிங்க் வந்து என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஆப் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் ஃபஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி இருக்கும். கீழே பார்த்தா நீங்கள் வரத்தில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு புக் மாப்ஸ் ஒரு ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி புக் மாப்ஸ் ஷேர் ஆப்ஷன் ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோன்னே கீழே பார்த்தா சம் மியூசிக் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் கொஞ்சம் கேப் இருக்கும். நெக்ஸ்ட்டு லிரிக் லேயர், நெக்ஸ்ட்டு லிரிக் லேயர். அந்த கேப் இடத்துல நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 10:22 வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து சிங்கிள் பிக் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது சொல்கிறேன். நீங்கள் வந்து மல்டி பிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதா தான் வேறு பிக்காக டிஃப்ரெண்ட் பிக்காக நீங்கள் வந்து பிக் மார்க் டு புக் மார்க் வந்து சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஒரே சிங்கிள் பிக்கை வந்து எடிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடிட் பண்ண போகிற பிக் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பாண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா வந்து எங்கெங்கே லிரிக் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த கட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கரெக்டாக வந்து லிரிக்கு இதுதான் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, இங்கேருந்து பார்த்தா கண்டினியூஸாக நம்ம வந்து கட் பண்ண முடியல. பேக் வந்து கட் பண்ண தேவையில்ல. ஓகே, எப்படி இப்போ வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் வந்து போயிடுங்க. இந்த லேயரை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா இருங்க லிரிக் வந்து எந்த வருதுன்னு செக் பண்ணுங்கள். ஓகே, லிரிக் இதோட எண்ட் ஆகுது. கரெக்டாக இதுலேருந்து இது கீழே இருக்கிற லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக கீழே வந்து டவுனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் ஆகும். கரெக்டாக இந்த இருக்கிற எத்தனை புக் லேயர் தெரியுமா கரெக்டாக 1 2 3 4 5 லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து லேயர் கேப் ஆப்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் அண்ட் ஸ்டைலுக்கே இருப்பாருங்க. அதுக்கே பார்த்தா ஸ்மாலாக ஏற மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷன் வந்து ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சோன்னே இப்போ நீங்கள் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. எல்லா பிக்குமே இப்போ நீங்கள் ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணி எல்லா பிக்குமே வந்து அது வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு தேட ஒரு லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேயர் கேப்பில் வந்து போயிடுங்க. போய்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு டாப்பில் இருக்கும் பாருங்கள் ஒரு 6 லேயர் வரும்னு நினைக்கிறேன். அது சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு சேம் லேயர் ஆப்பில் வந்து போயிடுங்க. பேஸ்ட் சைடு பார்த்துல ஸ்மால் லேயராக கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ பேஸ்ட் பண்ண எல்லா லேயருமே என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக மேலே செலக்ட் பண்ணிட்டு சேம் 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக 11:07 நம்ம வந்து 18:16 வரையும் இந்த செகண்டாக காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் அந்த 3 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் வந்து போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேயர் புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் லேயர் இருக்கணும். சேம் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் செட் ஆகி செக் பண்ணிவிட்டு இப்போ மேலே செட்டிங் போது ஏர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செட் ஆகி செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.